கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 41வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். ஆம் பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் அநேகர் சிறுமைப்பட்டவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாமும் அநேக நேரங்களிலே ஏற்ற தாழ்வின் நடுவிலே நாம் கடந்து சென்றிருக்கலாம். ஏற்றம் வரும்போது அநேகர் மனிதர்கள் நம்மை சுற்றிலும் காணப்படுவதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் சிறுமைப்படுகிற சூழ்நிலை வரும்போது நம்மை சுற்றிலும் மனிதர்களை காண்பது அரிதாக காணப்படும். அப்படிப்பட்ட நேரங்களிலே தேவனுடைய கிருபை நம்மை பலப்படுத்தி, நம்மை தைரியப்படுத்தி, இன்றும் ஜீவனோடு நேர்த்தியாக வாழ கிருபை அளித்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் விதமாக சொல்லுகிறது: ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க கடனாளிகளாக நாம் இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேக சிறுமைப்பட்டவர்களை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அநேக துவண்டு போய் நெறிந்த நாணலை போன்ற வாழ்க்கையுடையவர்கள் நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளில் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். இயேசு சுவாமி, நான் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையோடு என்னுடைய ஓட்டத்தை இந்த பூமியில் ஓடி அநேகருடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு நான் பிரயோஜனமாக பயன்பட விரும்புகிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் ஏறெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பிதாவாகிய தேவனே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதமாக காணப்படுவார்களாக. பாக்கியவான்கள் என்று சொன்னீரே, அந்த பாக்கியத்தை சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையோடு வாழ்ந்து அந்த பாக்கியமான வாழ்க்கையை இந்த பூமியில் நிறைவேற்ற உதவி செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் ஒருவேளை மனிதர்களால் சூழ்நிலையால் சிறுமைப்பட்டிருந்தார்கள் என்றால் அவருடைய சிறுமையை நீர் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாக நீர் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.